வெளிநாடுகள்ல சென்று கல்வி கற்கணுங்கிறது நம்மள பலருடைய கனவு. நம்மோட கல்வி தரத்தை உயர்த்தி பொருளாதாரத்துல மேல வரணும்னு தான் பலரும் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் பண்றாங்க. 2025ல மட்டும் உயர்கல்விக்காக இந்தியாவிலிருந்து 18 லட்சம் மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா அமெரிக்கா, கனடா போன்ற வளர்ந்த நாடுகளோட புது புது விசா விதிமுறைகள் நம்ம ஆசைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த நாடுகளோட வரிசையில ஆஸ்திரேலியாவும் இணைஞ்சிருக்கு. யுஎஸ், கனடா, யூகேக்கு அப்புறமா வெளிநாட்டுல படிக்க போற இந்திய மாணவர்களுக்கு ஆஸ்திரேலியா ஒரு முக்கியமான சாய்ஸா இருக்கு. அந்த ஆஸ்திரேலியா அண்மையில விசா தொடர்பா அறிவித்த மாற்றங்கள் இந்திய மாணவர்களுடைய கல்வி மற்றும் எதிர்கால கனவுகள்ல சில சவால்களை ஏற்படுத்தி இருக்கு. ஆஸ்திரேலிய அரசு இந்திய மாணவர் விசா விதிகளை கடுமையாக்கி இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்தியாவை அதிக ஆபத்துள்ள, அதாவது த ஹையஸ்ட் ரிஸ்க் பிரிவுல சேர்த்திருக்கு. ஆஸ்திரேலியாவினுடைய நியூ விசா அறிவிப்பு ஏன் இந்திய மாணவர்களுக்கு பேரிடியா வந்திருக்குன்னா, ஆஸ்திரேலியாவில் உள்ள கல்வி நிறுவனங்கள்ல பயிலக்கூடிய சர்வதேச மாணவர்களுடைய எண்ணிக்கையில சீனாவுக்கு அடுத்தபடியா இந்தியா 2வது இடத்துல உள்ளதா ஆஸ்திரேலிய கல்வி அமைச்சகம் சொல்லியிருக்கு. அதாவது 2025ல இருந்து 2026 தொடக்கத்துல கால்குலேட் பண்ணா அப்ராக்சிமேட்லி 1,40,000 இந்திய மாணவர்கள் ஆஸ்திரேலியால படிக்கிறதுக்காக என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து ஆஸ்திரேலியாவோட இந்த புதிய மாணவர் விசா நடைமுறை அமலுக்கு வந்திருக்கு. இதனால விசா விண்ணப்பங்கள் மீதான ஆய்வுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஹையஸ்ட் விசா ரிஸ்க்னா என்னன்னு பார்ப்போம். இவ்வளவு நாளா எவிடன்ஸ் லெவல் 2ல இருந்த இந்தியாவை இப்போ எவிடன்ஸ் லெவல் 3, அதாவது நிலை 3க்கு மாற்றி இருக்கு ஆஸ்திரேலியா. இந்த லெவல் 3 தான் மிக உயர்ந்த விசா அபாய பிரிவு. இந்த பிரிவுல ஏற்கனவே பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நிலையில நேபாளம், வங்கதேசம், பூட்டான், இப்போ இந்தியாவை இந்த வரிசையில ஆஸ்திரேலியா இணைச்சிருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் விசா அப்ளிகேஷன் எவ்வளவு டஃபா இருக்கும்னு இந்த அசஸ்மெண்ட் லெவல் தான் முடிவு பண்ணுது. லெவல் அதிகமானா விசா வரதுக்கு லேட் ஆகும், செலவு அதிகமாகும், விசா கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பயமும் இருக்கும். இதெல்லாம் யோசிச்சுதான் பசங்க எந்த நாட்டுக்கு படிக்க போலாம்னு டிசைட் பண்றாங்க. இந்த மாற்றத்தால குறிப்பா இந்திய மாணவர்களோட மொழித்திறனை சோதிக்க போது ஆஸ்திரேலியா. அது மட்டும் இல்லாம விசா விண்ணப்பங்கள் மிகவும் தீவிரமா நுணுக்கமா பரிசீலிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை தீவிரப்படுத்த போறாங்க. பொதுவா விசாக்காக நடக்கிற இன்டர்வியூஸ் எல்லாமே எளிமையா தான் இருக்கும். ஆனா இனி அதுவும் கடினமா இருக்க போகுது. அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி நிதி நிலைமை தொடர்பான ஆவணங்கள், அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் கூட ரொம்ப தீவிரமா சோதனை பண்ண போறாங்க. விசா ஆபீசர்ஸ் மாணவர்களுடைய கல்வி தகுதிகள் அவங்க படிக்கிற பாடத்தோட ஒத்து போகுதான்னு உன்னிப்பா கவனிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அந்த பாடத்தை செலக்ட் பண்ணாங்கன்னு தெளிவான டெஃபினிஷன் கொடுக்கணும். இதனாலதான் விசா கிடைக்க அதிக காலம் ஆகும். அதனால 2026-27 கல்வியாண்டுல ஆஸ்திரேலியால படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்கள் 6 மாதங்களுக்கு முன்னதாவே விசாக்கு அப்ளை பண்றது நல்லது. இதெல்லாம் தாண்டி முன்னவே சொன்ன மாதிரி ஏன் ஆஸ்திரேலியாவை தேர்ந்தெடுத்தோன்ற விளக்கத்தை மாணவர்கள் கண்டிப்பா கொடுக்கணும். இதுக்காக தான் ஜென்யூன் டெம்போரரி என்ட்ரன்ட்ன்ற சொல்லக்கூடிய படிவம் மிக முக்கியமானது. ஆனா இந்த படிவம் உண்மையானதா இருக்கணுமே தவிர ஏஐ மூலமா தயாரிச்சதா இருக்கக்கூடாது. ஆனா லெவல் 1ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல சேரக்கூடிய, அதாவது பொறியியல், தகவல் தொழில்நுட்பம், சுகாதாரம் போன்ற படிப்புகளை செலக்ட் பண்ற மாணவர்களுக்கு இந்த புதிய விதிமுறைகளால எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்தியாவை ஹையஸ்ட் விசா ரிஸ்க் பிரிவுல சேர்த்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கப்படுதுன்னா, போலி பட்டப்படிப்பு சான்றிதழ் தான் இந்த மாற்றத்திற்கு ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விசா ரத்து விகிதம், விசா மறுப்பு, மாணவர் விசால வந்துட்டு சட்டவிரோதமா அங்கேயே தங்குறது, அதாவது வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்காக போற மாணவர்கள் தங்களோட விசா காலம் முடிஞ்ச பிறகு வேலைக்கு அதே நாட்டுல தங்க வேண்டி இருந்தா மீண்டும் வேலை தொடர்பான விசா விண்ணப்பித்து தான் போகணும். ஆனா நிறைய பேரு கல்வி காலம் முடிஞ்ச பிறகு அதே விசால வேலையில சேர்ந்து அங்கேயே தங்கிடுறாங்க. இது போன்ற மோசடிகளை தடுக்கிறதுக்காக தான் விசா விண்ணப்பிக்க கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதா ஆஸ்திரேலிய அரசு தெரிவிச்சிருக்கு. அதாவது ஆஸ்திரேலியால படிக்கணும்னு ஆசைப்படுற தகுதியுள்ள மாணவர்களுக்கு உதவுற வகையிலையும் அதிகரிச்சுட்டு வர முறைகேடுகளை தவிர்க்கிற வகையிலும் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆஸ்திரேலியா கவர்மெண்டோட PRISMS டேட்டா படி பார்த்தா அக்டோபர் 2025 வரைக்கும் அங்க படிக்கிற மொத்த ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்ல 17% பேர் நம்ம ஊருக்காரங்க தான். அது மட்டும் இல்லாம 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச மாணவர் சேர்க்கை இலக்க ஆஸ்திரேலியா 2,95,000 நிர்ணயிச்சிருக்கு. இது கடந்த ஆண்டை விட 25,000 அதிகன்றதும் ஆஸ்திரேலியால படிக்க ஆசைப்படுற மாணவர்களுக்கு சாதகமா இருக்கு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம்,
ஆஸ்திரேலியால போய் உங்க கனவுகளை நனவாக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் எல்லாரும் ஒண்ணுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க விசாவுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட்ஸ் மற்றும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் உள்ளிட்ட எல்லா நிதி ஆவணங்களும் 100% சரியா இருக்குதான்றத உறுதி செஞ்சுக்கோங்க. சின்ன தப்பு நடந்தா கூட விசா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாத்தையும் சரியா தயார் பண்ணிட்டு அப்புறமா அப்ளை பண்ணி உங்க ஆஸ்திரேலியா கனவை நனவாக்குங்க. ஆல் தி பெஸ்ட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.